அனைவருக்கும் வணக்கம். வீக்லி ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல இந்த வீக் வரும் ஜூலை 4th வீக்குக்கான சப்போர்ட் அண்ட் ரெசன்ஸ் எங்க சப்போர்ட் எடுக்கும் எங்க ரெசன்ஸ் எடுக்கிறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய பொசிஷன் கிளாஸுங்க வருகிற ஆகஸ்ட் 16ஆம் தேதி துவங்குது. தமிழ் 16, இங்கிலீஷ் 17. இதனுடைய டாபிக்ஸ் எல்லாமே இதுல இருக்கு. இதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ண அனுப்பிச்சிடும். டெலிகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. அதுல ஏதாவது அப்டேஷன்னா அதுல அப்டேட் பண்ணுவோம். இது அனைத்து மார்க்கெட்டுக்கும் பொருந்துங்க. இது ஓகேங்களா? நீங்க கமாடிட்டில பண்ணலாம், எதுல வேணாலும் ட்ரேட் பண்ணலாம். இது ஈக்விட்டிக்கு இன்னும் பெட்டரா இருக்கும். புரியுதுங்களா? ஈக்விட்டிலாம் நீங்க சூஸ் பண்ற செலக்ட் பண்ற ஸ்டாக் அவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும், அப்படி போகும். ஓகேங்களா? அப்போ இதெல்லாம் ஏன் பிராக்டிஸ் பண்ணி அதை எப்படி ஏன் மேக்ஸ் அடிப்படையில் நம்ம கொண்டு வந்திருக்கோம். மேக்ஸ் பிளஸ் தியரி இருக்கும் பொசிஷன்ல. இன்ட்ராடேங்கிறது டோட்டலி டிஃப்ரெண்ட். இன்ட்ராடே நம்ம சேனல் வருண் ஆப்ஷன் பை ஒன்லி அப்படிங்கிற சேனல்ல போட்டிருப்போம். ஓகேங்களா? அதுல நீங்க போயிட்டு இன்ட்ராடேஸ் பார்த்துக்கலாம். ஏன்னா இன்ட்ராடேக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஓகேங்களா? சரி, இந்த வீக்கான அனலைஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இயர்லி தான் பவர்ஃபுல். இயர்லி லெவல்ஸ் அனலைஸ் ஜனவரி மந்த் போஸ்ட் பண்ணியிருக்கேன். வருண் ஆப்ஷன் பை ஒன்லி சேனல் இருக்கும். போயிட்டு பிளேலிஸ்ட்ல இயர்லி அனலைஸ் இருக்கும், போய் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுதான் பவர்ஃபுல். அது எந்த டைரக்ஷன் இருக்கோ அந்த டைரக்ஷன் இருக்கும். அதோட டார்கெட் டு ஃபினிஷ் இருக்கா என்னன்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது மந்த்லி லெவல். மந்த் பிகினிங்லேயே டேட்லேயே போட்டிருக்கேன். இந்த மந்த்துக்கான லெவல் அது என்னன்றதை போய் செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வீக்லி. அதுக்கப்புறம் தான் இந்த வீக்லி இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய அனலைஸ். மந்த்லி அதே டைரக்ஷன்ல இருந்து வீக்லியும் அதே டைரக்ஷன்ல கிடைச்சா இன்னும் பெட்டர் என்ட்ரியா இருக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ மார்க்கெட் இங்க க்ளோஸ் ஆயிருக்கு. இங்க இருந்து கீழே வந்தா 24,742 வந்தா சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு ஸ்டாப் லாஸ் 24,628. டே கேண்டில் க்ளோசிங் பேஸ்ல ஸ்டாப் லாஸ். டே கேண்டில்ல க்ளோசிங் பேஸ்ல ஸ்டாப் லாஸ். அப்போ இதை பயன்படுத்தும் பொழுது ஹெட்ஜிங்கோட பயன்படுத்தினா பெட்டர். ஹெட்ஜிங் இல்லாம பயன்படுத்தலாம். அப்போ அந்த ஸ்டாப் லாஸ் பாயிண்ட்ஸ் என்னவோ அதை நீங்க ஸ்டாப் லாஸ் ஆனா அப்செட் பண்ணணும். அவ்வளவுதான் இதனுடைய ரூல். சிம்பிள். இது ஒன் ஆஃப் தி மெத்தட் தான். இதை வச்செல்லாம் நம்ம ட்ரேடு ஒரு அடிஷனலா கொடுக்குறது இது நம்ம. ஓகேங்களா? அடுத்தது இங்க இருந்து மேல போனா 25,178 ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 25,178. ஸ்டாப் லாஸ் 25,258. டே கேண்டில் க்ளோசிங் பேஸ்ல 25,258. இது 52 வாரத்துல 44 வாரம் சக்சஸா இருக்கும் ட்ரேட் எடுத்து. மீதி 8 வாரம் 8 வீக் என்ட்ரியே கிடைக்காம போலாம். 6 ஸ்டாப் லாஸ் ஹிட்னா ஆப்போசிட்ல சேர்த்து அதுக்கான ப்ராஃபிட் கொடுக்கும். ஓகேங்களா? இதனுடைய மினிமம் டார்கெட் 100 பாயிண்ட்ஸ். நான் மினிமம் டார்கெட் மட்டும் தான் சொல்றேன். மினிமம் 100 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? மினிமம். மேக்ஸிமம் அதே டைரக்ஷன்ல இருந்தாக்கல பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அப்போ இத நீங்க அந்த இடத்துல வரும்போது எட்ஜிங்கோட பயன்படுத்திங்கன்னா பெட்டரா இருக்கும். யூடியூப்லயோ இல்ல இன்ஸ்டாலயோ பப்ளிக் டொமைன்ல யார் எதை சொன்னாலும் நம்பாதீங்க. நீங்க படித்து ஆராய்ந்து அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்க. இன்க்ளூடிங் மீ. நான் கொடுக்கறது சேர்த்து தான் சொல்றேன். ஏதாவது டவுட்னாக்கல என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.